ஸோ உங்களுக்கு தெரியுமா புருட்டோ அவனோட ரைட்டை எப்படி லாஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம ஜோகனை எப்போ அவர்கன் பண்ணா அப்படின்னு சொல்லி நான் சொல்லவா. புருட்டோ சாப்டர் 78ல கவாக்கி புருட்டோவை கொல்ல ட்ரை பண்ணும்போது அந்த ஃபைட்டை தடுக்க சாரடா குறுக்க வருவா. அப்பதான் புருட்டோட ஐஸ் ஃபுல்லா பிளைண்ட் ஆயிருக்கும். பட் வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் தான் புருட்டோ ஜோகனை அவர்கன் பண்ணுவான். நம்ம லாஸ்டா புருட்டோ எபிசோட பார்க்கும்போது கொனஹா வில்லேஜ் ஃபுல் டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாம புருட்டோ கவாக்கி கூட ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அதுலயும் அவன் ஜோகனை மாஸ்டர் பண்ணிருப்பான். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, புருட்டோவால அனதர் டைம் லைன்ல டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் புருட்டோக்கு தெரியாது அவங்கிட்ட இருக்க ஐஸ் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம புருட்டோ வந்து அவனோட நார்மல் ஐயை தான் லாஸ் பண்ணிருப்பான், நாட் ஜோகன். பட் ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, புருட்டோ எப்ப அவனோட பவர்ஃபுல்லான டோஜுட்ஸு மாஸ்டர் பண்ணுவானோ அப்பதான் அவனால ஷரிங்கன், பியாக்குகன் அண்ட் ஆல்சோ ரினகன் மாதிரி பவர்ஃபுல் எபிலிட்டிஸை யூஸ் பண்ண முடியும். லைக் ஷரிங்கன், he can see enemies movement. Like Byakugan, he can see the chakra point. And like Sasuke's Rinnegan, he can travel different dimension. அது மட்டும் இல்லாம இவன் 25% யுகா, 25% உசுமாக்கி and also 50% ஒட்சுசுகி. ஸோ கண்டிப்பா இவன் ஃபியூச்சர்ல ஒரு மாஸ்டர் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட இருப்பான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.